நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கொடைகள் பெறுவது தகும் வழியாம், கொடைகள் பெறுவது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். நன்றி திருப்பலியாக வனத்து என் குடும்பம் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஜோசப் நிஷாந்த் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் நன்றி திருப்பலியாக ரமோ குடும்பம் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த கஸ்பார் ஜூலி குடும்பத்தில் இருந்து ஆத்துமாக்களை நித்திய இளைப்பாற்ற வேண்டியும், பெர்னாண்டஸ் ரஞ்சிதமேரி குடும்பத்தில் மரித்த ஆத்துமாக்களுக்காகவும், ஜஸ்டின் புனிதா குடும்பத்தில் மரித்த ஆத்துமாக்களுக்காகவும், பவுல் இருதயம் ஆரோக்கியம் அந்தோனிராஜ் ரெவரண்ட் பிரதர் ஆரோக்கிய சாமி ஞான சௌந்தரி அமலோற்பவதாஸ் ஜிஎல் ரெஜினா மேரி, மேலும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நித்திய இளைப்பாட்சி அடைய வேண்டியும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவரென வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 3 7 முடிய. எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது: சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, மக்களினங்களுக்குள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ரேலின் மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள், ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தத்தால் ஆன கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போரும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ ஐயோ கேடு. வீணை எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள். தாவீதை போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள். கோப்பையில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக் கொள்கின்றார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்பக் களிப்பும் இல்லாதொழியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வாழ். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 11 முதல் 16 வரை. கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் போந்தி பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார்.
கடவுள் ஒருவரே வேந்தர். அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இலார், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 19 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழையும் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் இலாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இத்தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகின்றேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினர்களுக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செல்வரும் லாசரும். இந்த உவமையை, இந்த கதையை நாம் அனைவரும் தெரிந்திருப்போம். ஆமாதானே? ஆமாவையில் இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இந்த கதையில் இந்த செல்வந்தர் செய்த தவறு என்ன? என்ன தப்பு செய்கிறாரு? அந்த ஏழை லாசர் தன்னுடைய வீட்டு வாசலில் இருக்கிறார். ஆட்களை வைத்து விரட்டி அடித்தாரா? போட்டிருக்குதா பைபிளில்? லாசர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை விரட்டி அடித்தார் என்று போட்டிருக்குதா? போடவில்லை. லாசருக்கு எந்த நிலையிலாவது இவர் தீமை செய்தாரா? சாப்பாடு கொடுக்காம, அதாவது அவருடைய மேசையில் விழும் பொருட்கள் எல்லாம் அவர் தின்று தனது வயிற்றை நிரப்பினார் என்று போட்டிருக்குது. அவர் சாப்பாடு கொடுக்காமலும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு? வேற என்ன தவறு செய்கிறார்? லாசருக்கு ஏதாவது தவறு செய்கிறாரா? ஏதாவது தீமை செய்கிறாரா? இல்லவே இல்லை. தன்னுடைய உழைப்பில் அவர் சேர்த்து வைத்த சொத்திலிருந்து அவர் மகிழ்ச்சியாக உண்டு வந்தார். வேறு யார்கிட்ட இருந்தும் அவர் புடுங்கி சாப்பிடவில்லை. தன்னுடைய சொந்த உழைப்பில் தான் ஈட்டிய லாபத்திலிருந்து அவர் மகிழ்ச்சியாக, செல்வந்தராக, சொகுசாக அவர் வாழ்ந்து வந்தார். லாசரை தன்னுடைய பார்வையிலிருந்து அவர் ஒருபொழுதும் என்ன பண்ணல? விரட்டி அடிக்கவும் இல்லை. யாருடைய வம்பு தும்புக்கும் அவர் போகவே இல்லை. அப்படி இருந்தும் ஏன் அவர் நரகத்துக்கு செல்கிறார்? ஏன் அவர் பாதாளத்திற்கு தள்ளப்படுகின்றார்? என்னவா? தன்னிடம் இருப்பதை அவர் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை. வேற ஏதாவது? வேற என்ன தவறு அவர் செய்கிறார்? இங்கே வரைக்கும் இருக்குது ஃபாதர், இதுக்கு மேலே தான் வரமாட்டேங்குது. சொல்லுங்க. நிறைய பேருக்கு உதடு மட்டும்தான் அசையுது, சவுண்டு வரமாட்டேங்குது. சொல்லுங்க. என்னம்மா? கடவுளை மறந்து வாழ்ந்து விட்டார். அப்படி பைபிளில் போடலையே. அவர் கடவுளுக்கு இது மாதிரி பண்ணலன்னு சொல்லுங்க. ஓகே. கடவுளை மறந்து வாழ்ந்து விட்டார். அப்புறம் சொல்லுங்க. பின்னாடி இருந்து 2 பேரும் சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம் பிரசங்கத்தை. அவர் செய்த தவறு என்ன? செல்வந்தர் செய்த தவறு என்ன? ஏன்னா இந்த தவறுகளை நாமும், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நாமும் என்ன பண்ணுறோம்? தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும் இந்த தவறை ஒவ்வொருத்தரும் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். நாம் தெரிந்து இந்த தவறை செய்வதில்லை. பொதுவாக நாம் ஈட்டிய பணத்திலிருந்து நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். நான் ட்ரெஸ் போடுறேன்னா, எனக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு, அதனால் நான் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஒரு சில பேர் தன்னுடைய சொந்த உழைப்பினால் பொருட்களை வாங்குகிறார்கள், அதை பயன்படுத்துகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதே போல தான் இந்த செல்வந்தரும் தன்னுடைய சொந்த உழைப்பில் கிடைத்த லாபத்தை வைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். அப்படி இருந்தும் அவர் ஏன் பாதாளத்துக்கு போனோம்? இது சரியா? சொல்லுங்கம்மா. என்னம்மா? அன்பு செய்யலையா? இரக்கமில்லை, இரக்கமில்லை, அன்பு செய்யவில்லை. எனவே அவர் செய்த தவறு என்ன என்று பார்க்கும் பொழுது, இணைச்சட்டம் புத்தகம் எடுங்க. இணைச்சட்ட புத்தகம். அதாவது அவர்களுக்கு அந்த காலத்து மக்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? கடவுள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுத்திருக்கிறார், அதை அவர்கள் பின்பற்ற வேண்டும். இணைச்சட்டம் எடுத்துட்டீங்களா? 15 எடுங்க. இணைச்சட்டம் 15வது அதிகாரம். இணைச்சட்டம் 15வது அதிகாரம் 7லிருந்து 9. ஒன்றுனா பொறுமையாக நிதானமாக வாசிங்க. என்னம்மா? உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை எங்கே அனுப்பியிருக்கிறாரோ, நீங்கள் போரூருக்கு அனுப்பியிருக்கிறாரு. போரூரில் மங்களா நகர், அப்புறம் என்ன நகர்? ஆண்டாள் நகரா? என்னம்மா? அம்பாள் நகர், அப்புறம் வேற என்ன நகர்? அந்த நகர்களுக்கு உங்களை அனுப்பியிருக்கிறார் என்றால் அதற்கு என்னது? ஒரு கடமையோடு தான் உங்களை அனுப்பியிருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் உள்ள எந்த நகரிலாவது உன் சகோதரன் ஒருவன் வறியவனாய் இருந்தால், மங்களா நகர்லேயோ அம்பாள் நகர்லேயோ
ஏதோ ஒரு நகர்லேயோ நீங்கள் இருக்கும் தெருவில் எவனாவது ஒருவன் வறியவனாய் இருந்தால், புரிஞ்சுதா? எவனாவது ஒருவன் கஷ்டப்படுபவனாக இருந்தால், எந்த குடும்பமாவது அன்றாட உணவுக்கே வழி இல்லாமல் இருக்கிறார்களோ, அப்புறம் உன் வறிய சகோதரன் மட்டில் உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதே. அவன் சாப்பிட்டா சாப்பிட்றான், சாப்பிடா கட்டி போகிறான், நான் சாப்பிடுவேன். அவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன, நான் என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு நிம்மதியாக இருப்பேன் என்று உன் உள்ளத்தை நீ கடினப்படுத்தி கொள்ளாதே. அப்புறம் உன் கையை மூடிக்கொள்ளாதே. ஒரு பொழுதும் உன் வறிய சகோதரரை பார்த்து உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதே, உன் கரங்களை மூடிக்கொள்ளாதே. அப்புறம் என்ன பண்ணணும்? வாசிங்க அடுத்தது. மாறாக அவர்களுக்கு உன் கரங்களை தாராளமாக திறந்து அவன் தேவைகளுக்கு ஏற்ப எவ்வளவு தேவையானாலும் கடன் கொடு. கடன் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறார், சரியா? சும்மா கொடுக்க தேவையில்லை. ஏன்னா சும்மா கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு என்ன ஆகிடும், வாரம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களும் சும்மா போயிடுவாங்க. கடன் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறார். எனவே ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம், நிறைய பேர் ஓசியில் வாங்கிட்டு நிம்மதியாக இருந்துருவாங்க. அப்படி இருக்கவும் கூடாது. உன் உழைப்பின் மூலம் நீ பெறுவதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உன் வறியவன் சகோதரன் தேவைப்படும் பொழுது தேவைக்கு அதிகமாகவே கடன் கொடுத்து என்ன பண்ணணும், அவர்களை தூக்கி விட வேண்டும். எனவே அப்படி என்றால் இந்த செல்வந்தன் செய்த மாபெரும் தவறு என்னது? அக்கறையின்மை. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையை? அக்கறையின்மை எனது மற்றவர்கள் மீது அக்கறை இல்லாமல் இருப்பதுதான் அவன் செய்த மாபெரும் குற்றமாக இருக்கிறது. நாம் தவறு செய்யவில்லையே, நான் ஒரு தவறும் செய்யவில்லை, என்னிடம் இருப்பதை வைத்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பது மட்டும் பொருத்தம் அல்ல. மாறாக நான் நன்மை செய்யாமல் இருப்பதும் எனது தவறாக மாறுகிறது, பாவமாக மாறுகிறது. எவன் ஒருவன் கண்டும் காணாமல் செல்கின்றானோ அது ஒரு தவறாக பாவமாக மாறுகிறது. நல்ல சமாரியன் என்ன நடக்குது? ஃபாதர்ஸ் நாங்கள் போகிறோம், பார்த்து என்ன பண்ணிடுறோம், பார்க்காம போயிடுறோம். பல பேர் போகிறாங்க, பார்த்தும் பார்க்காமல் சென்று விடுகிறார்கள். ஆனால் அந்த நல்ல சமாரியன் மட்டும்தான் என்ன பண்ணுறாரு, பார்த்து அவனுக்கு உதவி செய்கின்றார். என்ன சொல்கிறாரு திரும்பி வரும்பொழுது, எக்ஸ்ட்ரா செலவாச்சுன்னா நான் திரும்பி வரும்போது என்ன பண்ணுறேன், உனக்கு நான் கொடுப்பேன் என்று அவர் கூறுகின்றார். எனவே நாம் ஏன் அக்கறை இல்லாமல் இருக்கிறோம் என்றால் 2 காரணங்களை விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். நமக்கு ஏன் இந்த அக்கறை வரமாட்டேங்கிறது என்றால், முதலாவது காரணம் இதுதான் தலைவிதி என்று நாம் என்ன பண்ணுகிறோம், நாம் நினச்சிக்கின்றோம். அதுதான் விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். உன்னுடைய விதி இப்படி, அதனால் நீ கஷ்டப்படுற, என்னுடைய விதி இப்படி, அதனால் நான் இப்படி இருக்கிறேன் என்று விதியின் மீது நம்முடைய பழியை சுமத்தி விடுகின்றோம். இதுதான் விதி என்று விதியின் மீது பழியை சுமத்திவிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது முதலாவது காரணம். 2வது காரணம், நான் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். நான் யாருடைய வம்பு தும்புக்கு போகக்கூடாது, நான் உண்டு, என் வேலை உண்டு, இருக்கிற இடம் தெரியாமல் என்ன பண்ணணும், வாழ்ந்துட்டு போயிடணும் என்று இருப்பதும் என்ன நடக்குது, அதுவும் அக்கறையின்மைக்கு ஒரு வழியாக இருக்கின்றது. இந்த 2 தவறுகளை நாம் சிந்திப்பதனால தான் அக்கறையின்மையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அக்கறையோடு வாழ்பவர்கள் தான் புனிதர்களாக இருக்கிறார்கள். இங்கே இருப்பவர் யார்? அங்கே ஒருத்தர் இருக்கிறாரே, நிற்க வச்சிருக்கிறாங்களே, அவர் யார்? போஸ்கோவா? யார்? வின்சென்ட் பால். யார் அவர்? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரா? என்ன அப்போ? புனித வின்சென்ட் பால். அவருக்கு என்று ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே புனித வின்சென்ட் பால், அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமா? எதுக்கு அவர் புனிதரானார்? அக்கறையோடு இருந்ததனால்தான் அவர் புனிதராகினார். சரிங்களா? சிறிய வயதிலே குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். பங்குக்கு போகிறார். பங்கு மக்கள் அவர் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா சின்ன பையனாக இருக்கிறான், இவனை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, சின்ன ஃபாதர் மாதிரி சின்ன பையனாக இருக்கிறானே, இவனை வச்சு ஒன்றும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, துரத்தி அனுப்பிடுறாங்க. அப்புறமேட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவரை அடிமையாக பிடித்து விட்டு செல்கிறார்கள். போன இடத்தில் அவர் போனதே அடிமையாக இருக்கிறார். ஆனால் போன இடத்தில் என்ன பண்ணுறாரு, ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் முயன்ற உதவிகள் அனைத்தையும் செய்கின்றார்.
அதன் பின்புதான் ஒரு புனித நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார். யாரென்றே தெரியாது, எந்த நாடு என்றே தெரியாத இடத்திற்கு சென்று மக்கள் மீது அக்கறை காட்டி அவர்களுக்கு உதவி செய்கின்றார். அன்னை தெரசலை பற்றி நாம் நிறைய இடத்தில் வாசித்திருப்போம். அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவர்கள் பிறந்ததோ எங்கேயோ ஒரு நாடு, ஆனால் அவர்கள் இருந்ததோ வேற ஒரு நாடு. அவர்கள் செய்ததோ அவர்கள் அழைப்புக்கு ஏற்ற பணி அல்ல, மாறாக கால் வித்தின கால், அழைப்புக்குள் அழைப்பை பெற்று அவர்கள் ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக வாழ்ந்ததனால்தான் என்ன சொல்கிறாங்க, புனித நிலைக்கு அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். எனவே நான் தீமை செய்யவில்லை, நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யவில்லை என்பதோடு இல்லாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவில்லை என்றாலும் அது என்னவா மாறும்? ஒரு பாவமாக மாறும். நாம் பாதாளத்திற்கு இட்டு சென்றுவிடும். எனவே நான் அக்கறையோடு பிறர் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டு வாழ்கிறேன், தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நான் நேசித்து வாழ்கிறேனா என்று சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு இணைவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நாம் அனைவரும் நமது மன்றாட்டுக்களை இறைவனின் பாதம் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, திரு அவையின் தலைவர்கள் தாங்கள் அழைக்கப்பட்டதன் நோக்கத்தையும் அவர்கள் வாழ வேண்டிய எளிய வாழ்க்கை முறையையும் மறந்து உலகியல் ஆடம்பரங்களில் திளைத்து அதுவே பாதுகாப்பான வாழ்வு என்னும் பாதை மாறிவிடாமல் இறை திருவுளத்தை நிறைவேற்றி மக்களை ஆன்மீக பாதையில் நடத்தும் பணியை குறையற நிறைவேற்றிடும் உறுதியான மனதினை தந்தின ஆண்டவரே, உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாங்கள் பொருளாசையிலிருந்து விடுபட்டு இறைப்பற்று, பணிவு ஆகியவற்றை மட்டுமே நாடிட வேண்டும் என்ற உமது கட்டளைப்படி எங்கள் அன்றாட வாழ்வில் கிறிஸ்துவின் விழுமியங்களை வாழ்ந்து எவ்வித குறை சொல்லுக்கும் ஆளாகாதவாறு மற்றவர்களின் முன்பாக முன்மாதிரியான எங்கள் நடத்தையால் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்திடும் அருளை பொழிந்திட வேண்டுமென்று ஆண்டவரே, உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பின் இறைவா, தன் வீட்டு வாசல் அருகே தன் கண்ணெதிரே கடும் துன்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த லாசரை குறித்து அக்கறை காட்டாமல் தன்னலத்துடன் வாழ்ந்த பணக்காரனைப் போல நாங்கள் வாழாமல் வேதனையில் இருப்போருக்கு தேடி சென்று உதவி செய்து அவர்களது கண்ணீரை துடைக்கும் நல் மனத்தினை எங்களுக்கு அருளிட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, வாழும்போது நற்போதனைகளை ஏற்காது இறந்து புதைக்கப்பட்ட பின் ஞானம் உதித்து ஆபிரகாமிடம் தன் சகோதரர் மனம் திரும்ப இறந்தோரிலிருந்து ஒருவரை அனுப்ப கேட்ட பணக்காரரை போன்று வாழாது இப்போதே எங்களுக்கு பெற்றோர், பெரியோர், ஆசிரியர்கள், குருக்கள், உடன் பணியாளர்கள், இறை பணியாளர்கள் வழியாக தரப்படும் அறிவுரைகளை ஏற்று அதன்படி வாழ ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நாம் மௌனம் காத்து நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் சேரும் ஐயா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உனக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உனக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உனக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உனக்கது ஈடாகுமா? சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கைகளிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார்.
தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவர். நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். எனது ஆன்மா நலமடையும். என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. உயிரினை அழித்திடும் திருவுடலாம் உறவினை வளர்த்திடும் இறை உடலாம். பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலாம். உயிரினை அழித்திடும் திருவுடலாம் உறவினை வளர்த்திடும் இறை உடலாம். பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து.
அனைவரும் இலை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றார் இயேசு. இயேசு. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே. வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு. இன்று நாம் விவிலிய ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த புனித வின்சென்ட் பவுல் சபையினருக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்த ஞாயிறு வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித தொன்போஸ்கோ அன்பிய இறைமக்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தவறாமல் மறைக்கல்வி திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி கொடுக்க விரும்புகின்றவர்கள் ரூபாய் 5000 செலுத்தி தங்கள் பெயர்களை அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க உதவிய திரு ஹென்றி மற்றும் பிரீத்தி அவர்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்திருப்பலி முடிந்தவுடன், அதாவது 7:45 திருப்பலி முடிந்தவுடன் நமது யூஜி ஹாலில் ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு விவிலிய கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆலப்பாக்கம் ஆரோக்கிய அன்னை கெபி கொடியேற்றம் நல்ல முறையில் நடைபெற்றது. இன்று இரவு திருவிழா திருப்பலி மற்றும் அன்பின் உணவு பரிமாறப்படும். எனவே அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் ஆசிரை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஜெபமாலை அன்னையின் சுரூபத்தை இன்று ஒவ்வொரு அன்பித்திற்காக கொடுக்கவிருக்கிறார்கள். எனவே ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு அனைவரும் ஒன்றாக இணைந்து குடும்ப ஜெபமாலை செய்து இந்த ஜூபிலி ஆண்டை சிறந்த முறையில் நிறைவு செய்ய விசுவாசத்துடன் ஜெபிக்க அழைக்கின்றோம். வருகின்ற 1/10/2025 மாதத்தின் முதல் புதன். எனவே மாலை 6 மணிக்கு தேர்பவனி மற்றும் அதனை தொடர்ந்து நவநாள் திருப்பலி இருக்கும். இதை பொறுப்பேற்று நடத்துபவர்கள் இளைஞர் குழுவினர்.
வருகின்ற 3ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளி. எனவே அன்று மதியம் 3 மணிக்கு இறை இறக்க ஜெபம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். எனவே அனைவரும் தவறாமல் குடும்பமாக கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நமது வின்சென்ட் பவுல் சபையில் புதிய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய முன்னாள் பொறுப்பாளர்களுக்கு நமது நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டியது நமது கடமை. தலைவர் பிரவீன் அவர்களுக்கும், துணைத் தலைவர் ஆனந்தராஜ், செயலாளர் ஜான் ராஜன், பொருளாளர் லூயிஸ் புஷ்பராஜ் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். புதிய பொறுப்பாளர்களை நாம் வரவேற்போம். புதிய பொறுப்பாளர்களாக தலைவர் போஸ்கோ, துணைத் தலைவர் மைக்கேல், செயலாளர் பாஸ்டின் அமல்ராஜ், பொருளாளர் அல்ஃபோன்ஸ் ராஜ் இவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள். அதேபோல் மரியாயின் சேனையிலும் புதிய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே முன்னாள் பொறுப்பாளர்களான தலைவி பிரேமா, துணைத் தலைவி என்சில்டா, செயலாளர் சோஃபியா, பொருளாளர் பசிலியம்மா இவர்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். புதிய பொறுப்பாளர்களாக தலைவி ஜெஸ்விதா, துணைத் தலைவி லக்கிதா, செயலாளர் சோஃபியா, பொருளாளர் ரோசி இவர்களை நாம் அன்போடு வரவேற்போம். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறைநிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பாளர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அக்கறையோடு வாழ்வதற்கு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமைக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமைக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைகே, எல்லாம் உமைக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமைக்காக. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும்
மத்தியஸ்த சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடம் ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சிய வருக, மரியே வாழ்க, புனித சூசையை பெறே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.